வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையில் காவல்துறை அதிகாரிகளின் அராஜக போக்கால் உயிரிழந்த அஜித்குமாரின் உடல் குடும்பத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இதற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்புவனம் அஜித்குமார் காவல் மரண வழக்கில் உயர்நீதிமன்ற நேரடியாக கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தி விரைவில் தீர்ப்பு வழங்க வேண்டும் எனவும், அஜித்குமார் காவல் மரண வழக்கில் மக்கள் மனதில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. எந்த அளவிற்கு கொடூரமாக மனிதாபிமானம் அறவே அற்று சாமானியருக்கு அநீதி இழைக்கும் அறமற்ற துறையாக தமிழக உள்துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது நேரடி கண்காணிப்பில் இயங்கும் காவல்துறை நடந்து கொள்கிறது என்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தமிழக அரசு முதலில் குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றது. தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் அழுத்தத்திற்கு பிறகும், உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தலையீட்டிற்கு பிறகும் தான் காவல்துறை தனது நடவடிக்கைகளை தொடங்கியது என்பதை நாடறியும். இந்த ஆட்சியின் போது நடந்த பல்வேறு காவல் மரண வழக்குகளில் தற்போதைய நிலை என்ன? அவ்வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை இந்த அரசு பெற்று தந்துள்ளதா? கடந்த 4 ஆண்டுகளில் 24 பேர் காவல் நிலையத்தில் மரணம் அடைந்திருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில், இந்த 24 பேரின் மரணம் தொடர்பாக வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு உள்துறை அமைச்சர் உடனடியாக வெளியிட வேண்டும். இவ்வாறு விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.